50,000 ரூபாய் வரை உள்ள விவசாய கடன் முழுமையாக ரத்து செய்யப்படும் என்ற அறிவிப்பை முதலமைச்சர் விஜய் வெளியிட்டிருக்கிறார். ஏண்டா உங்களுக்கு எது கொண்டாடுன்னு வைக்கமா இன்னைக்கு 50,000 ரூபாய் எவன்டா கடன் வாங்குறா? 50,000 ரூபாய் வாங்கி எப்படி விவசாயம் பார்க்க முடியும்? 50,000 வச்சு நாக்கு தாண்டா வலிக்க முடியும்? உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா? நீங்க பயங்கரமா போங்காட்டாடுறீங்க. எனக்கு அப்படியே சதுரங்க வேட்டை படம் பார்த்த மாதிரி இருக்கு. ஒருத்தனுக்கு ஏமாத்தணும்னா அவனை முதல் ஆசையை தூண்டணுமா? அவன் ஆசையை தூண்டா ஈஸியா ஏமாத்தலாம் சொல்லி அந்த படத்துல சொல்லியிருப்பான். அதே மாதிரிதான் இப்ப இவர் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நல்ல ஆசை வார்த்தை காமிச்சிருக்காரு. தேர்தல் பிரச்சாரத்துல என்ன சொன்னாரு? நம்ம விவசாயிகள்லாம் இந்த நாட்டோட முதுகெலும்பு, அவங்க சேத்துல காலுக்கெல்லாம் நம்ம சோத்துல கழிக்க முடியாது. அதனால தமிழ்நாட்டு விவசாயிகள்லாம் யாரெல்லாம் 5 ஏக்கர் கீழே கடன் வாங்கி வச்சிருக்காங்களோ அவங்கள நம்ம ஆட்சி வந்தோடனே ரத்து செஞ்சிருவோம், அந்த கடனை முழுமையா ரத்து செஞ்சிருவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துட்டு இன்னைக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா 50,000க்கு நல்லா கேட்டுங்க, யாரெல்லாம் 50,000க்கு மட்டும் பயிர் கடன் வாங்கி வச்சிருக்காங்களோ அதை ரத்து பண்ணிருக்காங்க. அதை பெருமையா வேற அந்த அவங்க கட்சி தற்கொலை கூட்டம் பெருமையா வேற போஸ்ட் போட்டுக்கிட்டு ஒரே கொண்டாட்டமா இருக்கு. ஏன்டா அவங்களுக்குலாம் எது கொண்டாடுன்னு வைக்கமா வேற இன்னைக்கு 50,000 ரூபாய் எவன்டா கடன் வாங்குறா? 50,000 ரூபாய் வாங்கி எப்படி விவசாயம் பார்க்க முடியும்? 50,000 வச்சு நாக்கு தாண்டா வலிக்க முடியும்? உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா? சிஎம் சார், கண்டிப்பா உங்களுக்கு இதுக்கான பதில் இடைத்தேர்தலே கிடைச்சிடும். சரிங்களா? கண்டிப்பா இதுக்கு இடைத்தேர்தல் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அவர் சாதாரணமா நினைச்சிடாதீங்க. நம்ம இன்னைக்கு சிஎம் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இது நினைச்சு நிக்காது. கூடிய சீக்கிரம் எந்த மக்கள் உங்களை சிஎம் சீட்ல உட்கார வச்சாங்களோ அதே மக்கள் உங்க சிஎம் சீட்ல இருந்து தரத்தரன்னு கீழே இறக்கி போட்டுருவாங்க. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. கொடுத்த வாக்குறுதியில கரெக்டா நிறைவேற்ற முயற்சி பண்ணுங்க. அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பா உங்களை நல்ல ஒரு பாடம் புகட்டுவாங்க. நன்றி.